ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50% உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மீன லக்ன மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சனி திசையில் சுக்கிர புத்தியா என்ற பதிவிலிருந்து பதிவானது லக்னத்தை எண்ணி வர 5ஆம் பாகமான 5ஆம் ராசியான கடகராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? இந்த கடகராசி என்ன நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திர வாயிலாக உங்களோட தசாபுத்தி நாள் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்கணும் பதிவோட விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? இது நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ஜனனகால ஜாதத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ராசி கட்டு நவாச கட்டு 2 பேஜ் கொடுக்கப்பட்டிருப்பாங்க. ராசி கட்டு பேஜில் பார்த்து 12 கட்டை கொடுக்கப்பட்டிருப்பாங்க. 12 கட்டை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை லான் போட்டிருப்பாங்க. அதான் உங்களோட லக்கணம் முதல் வீடு. ஓகேங்களா? அதை வந்து எண்ணி வர 1 2 3 4 5 எண்ணி வர அது கடகராசின்னு பதிவு தான் அந்த பதிவு. ஓகேங்களா? இந்த கடகராசியில் நீங்கள் சொல்கிற மாதிரி 3 கூட 8 கூட சுக்கிரபலம் அந்த இடத்துல இல்லைங்க அப்படின்னா, மீண்டும் அதுலேருந்து எண்ணி பாருங்கள். எத்தனை பார்த்துருக்கிறோம் அத்தனை பார்த்து வீடியோ பாருங்கள், நீ சிறப்பான பலன் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நட்சத்திர சாரத்தை எப்படி தெரிஞ்சு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, ராசி கட்டத்துக்கு முன் பேஜ் நவாச பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு நம்ம முன்னே கிரகத்தை முன்னே வருஷப்படுத்திருப்பாங்க. சூரிய சந்திர செவ்வாய் புதன் கொடுத்து வருஷப்படுத்திருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திரங்கள் பேர்களை குறியிட்டிருப்பாங்க. தான் நட்சத்திர சாரங்கிறது அந்த நட்சத்திரம் மேலே தான் இவர் பயணித்து உங்களுக்கு தசாபுத்தினால பலன் அளிக்கிறாங்க. புரிதல் விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? ரைட், ஓகே. இது எத்தனை கோடி தசாபுத்தி நீங்கள் கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு 11 கோடி 12 கோடி சனி திசைங்க. சனி திசையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3 கோடி 8 கோடியினுடைய புத்தி. ஓகேங்களா? ரைட்டு. அப்போ எத்தனை நாட்கள் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சனி திசையானது 19 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்கும். சுக்கிர திசையானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருடம் 2 மாதமே செயல்பட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா, இது மீன லக்னம் மீனராசிக்கு பதிவு நாங்கள் பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாது. மீன லக்னம் வந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசையில் சுக்கிரபுத்தி நடக்க மட்டும் லக்கண பாவம் இந்த பலன் நீங்கள் அப்படி பார்த்து அப்படி பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்கள் பாகத்துலேருந்து உங்கள் லக்கணத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் பாகம்னா 5ஆம் ராசினா கடகராசி நட்சத்திரம் வந்து பார்த்தலாம் வாங்க. அப்போ என்ன நட்சத்திரம் இருக்குது கடகத்தில் பார்த்தீங்கன்னா, புனர்பூசம் 4ஆம் பாதம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பூசம் 1 2 3 4 பாதம் இருக்கும். ஆயில் 1 2 3 4 பாதம் இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் 9 பாதம் இருக்கும். இப்போ உங்களுடைய 3 கோடி 8 கோடி புத்திநாதம் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல கடகத்தில் இருக்கார். அப்போ புனர்பூசம் 4ஆம் பாதங்கிற பார்த்தீங்கன்னாக்கா 1 கூட 10 கோடி சாரம். அப்போ வந்து புஷ்கர நமாஸ் வாங்குறார். அப்போ வந்து நவாசம் பார்த்தீங்கன்னா வர்க்கத்தம் பெற்றிருப்பார். ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 5ஆம் பாவம் சம்மந்தப்படுது. 5ஆம் வருஷம் 1 10 சம்மந்தப்பட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 8 பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்மளுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் பூர்வீகத்தை விட்டு நம்ம வெளியே கண்டிப்பாக ஏறுவோங்க. பூர்வீகத்தை நம்ம இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு இருக்காது. நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஊர் விட்டு ஊர் பயணிப்பாங்க, இடம் விட்டு இடம் பயணிப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் இந்த தசாபுத்தி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களே பார்த்தீங்கன்னாக்கா இருக்காது. குழந்தைங்களே அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக சொல்ல முடியாத யோகத்தை கொடுக்காது. ஓகேங்களா? ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு பிரிவான ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துருவாங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஊர் விட்டு அதாவது கருவானன்னு எல்லாம் பிரிஞ்சிருவாங்க. அதாவது அப்பா அம்மா வந்து பிரிஞ்சிருப்பாங்க, பிரிஞ்சு மறுபடியும் சேருவாங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்புனே அவங்களை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு தன்மையில் தான் அவங்கள வந்து வாழ வைப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பார்த்து திடீர்னு ஒரு அமைப்பு, திடீர்னு ஒரு இடமாட்டம், திடீர்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி, நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்த சாரம் என்ன சாரம் இருக்குதுங்க? பூச சாரம் இல்லைங்களா? அப்போ அந்த திசாநாதனோட சாரம். ஓகேங்களா? அப்போ 11 12. ஓகேங்களா? அப்போ 5 சம்மந்தப்பட்டு 11 12 சம்மந்தப்பட்டு மேலே 3 8 பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸு ஜெயிலுன்னு போகக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த காலகட்டங்களில் ஒரு மாதிரிங்க பின்னிய சூனியம் செய்வனை நாம் ஒருத்தர் பண்ணுறது அவங்க நம்மளுக்கு பண்ணுறது நம்ம இடத்துல வச்சுட்டாங்க. நம்ம தோண்டி எடுக்கணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும், ஆளை வச்சு பார்க்குறது இதெல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 2ஆம் திருமணம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு அமைப்பு, திடீர்னு சின்ன ஒரு பிரச்சனை, திடீர்னு ஒரு இழப்பு, திடீர்னு ஒரு முன்னேற்றம், இது மாற்றி நம்மளுக்கு இந்த காலங்களில் கொடுக்குங்க. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நம்மளுக்கு குழந்தைங்களா இருக்கட்டும், நம்ம குடும்பத்தை யாராக இருந்து பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வெளியூர் தூரத்தை பயணம் போகக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? இந்த மாதிரி அமைப்பு கொடுத்துடும். அது குலதெய்வங்களை பார்த்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்தால் காலகட்டம் தட்டு மாதிரி தடங்களாக தான் போகும்போது தவிர பெருசாக எடுத்து நம்ம நடக்காதுங்க இந்த காலகட்டங்கள். ஓகேங்களா? அதாவது 2ஆம் திருமணம் நடக்குன்னு சொல்லியாச்சு. அது விரும்பி திருமணமாக இருக்கக்கூடிய பாயிண்ட் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு அமைப்பில் நம்மளுக்கு இந்த ஒரு அமைப்பு 2ஆம் திருமணம் நம்மளுக்கு ஒரு லாபகரமாக அமையுமான்னு கேட்டாக்கா, அதாவது ஊரு டூர் அமைஞ்சு நம்ம திருமணம் பண்ணி ஊரு டூர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை நல்ல அமைப்பு நம்ம கொடுப்பாங்க. ஓகேங்களா? நல்ல ஃபேவரெட்டு. சரி, நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. நான் அடுத்த சாரத்து போல் அடுத்த 1000 சாரம் இல்லைங்களா? ரைட். அப்போ 4 கோடி 7 கோடி சாரம். ஓகேங்களா? அப்போ இதுக்கு பாதகாதிபதி சுகாதிபதியோட சாரம். ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ இந்த மாதிரி ஏற்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா 5 சம்மந்தப்பட்டு 4 7 சம்மந்தப்பட்டு
அதில் 3-8 பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நாம் இந்த மாதிரி காலகட்டத்தில் திருமணம்னு பண்ணுறோம்னாக்கா ஊருக்குள்ளே உள்ளூரில் பண்ணக்கூடாது, வெளியூரில் தான் பண்ணணும். ஊருக்கு ஊர் தான் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி உள்ளூரில் பண்ணாலும் ஊருக்கு டூர் நம்ம ட்ராவல் ஆகிடணும். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி தான் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூட்டாளிகளாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, நம்மளுடைய அதாவது சமூகமாக தான் சரி, இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக தான் நம்ம பழகணுமே தவிர எடுத்தவன் கவர்ந்து பழகக்கூடாது. இந்த காலகட்டங்கள் ஓகேங்களா? யார் நல்லவன் யார் கெட்டவன் இந்த காலகட்டம் தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி வீடு வாகனம் சுகசானம் இதெல்லாம் அமையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடம் வாங்கி கூட வீடு கட்டும், வண்டி பழைய வண்டி ஆர்டர்ஸ் பண்ணும், வண்டி வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க. ஓகேங்களா? அப்போ 8, 3, 4, 7 சம்மந்தப்பட்டு 5 சம்மந்தப்பட்டு 11, 12 சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காலி இடங்கள் வாங்கி போட்டு தான் கண்டிப்பாக வீடு கட்டலாங்க. இந்த காலகட்டங்களில் வீடு கட்டலாம். அதாவது பார்த்து ஊர் டு ஊர் வாங்கி போட்டு தான் இன்னும் சிறப்பாக இருக்குங்க. அப்போ குழந்தைங்க பேர் வாங்கி போட்டு தான் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் அப் அந்த மாதிரி ஒரு வரவு நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரி சீட்டாட்டம் சூதாட்டம் ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி சட்டத்துக்கு புறமான பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது இந்த காலகட்டங்களில் ஒரு வரவேற்பு இருக்கும். இந்த மாதிரி பார்த்து உசார சூதனம் நிதானமாக பண்ணணும் இந்த காலகட்டங்கள். ஓகேங்களா? அப்போ வண்டி வாகனம் வண்டி வாகனமாக இருக்கட்டும், உயர்கல்வி படிப்பு விஷயமா இருக்கட்டும், இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து எதுவுமே நிதானமாக சூதனமாக சிந்திச்சு நிதானம் செயல்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நல்ல ஒரு பாயிண்ட் அப் நல்ல ஒரு வரவேற்பு கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி, நீ எவ்வளோ சொல்லிட்டு போல பயணிச்சு சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுன்னாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டமும் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமாக நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமாக தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமாக நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமாக இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பாக இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.